இங்கே இருக்கிற எல்லாரோடும் பார்த்திங்கன்னா சந்தானத்தோட உங்களுக்கு தான் நீண்ட கால நட்பு. நாங்கள் லுல்லு சபா ஆரம்பித்த காலத்துலேருந்து இது சார், அவருடைய குரு பாலாஜி, அவர் பாலாஜி கூட வருவார், பாலாஜி சொல்கிறதெல்லாம் எழுதுவார், பாலாஜி அழிச்சு வந்து விடுவார், அழிச்சிட்டு போவார், அவர் கூடவே இருப்பார், நடிக்கவே மாட்டார், டைலாக் சொல்ல பாலாஜி இதுன்னு தோணும் எழுத சொல்லலாம் எழுதுவாப்பில், இதான் செய்வார், இதான் பண்ணுவார். நான் தான் சந்தானத்தை கூப்பிட்டு, சார் இவனுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்காது, ஓ சும்மா இருப்பா இவன் வளருவான்ப்பா வீட்டில் கொடுக்க சந்தானத்தை சார் எல்லோரும் தான் வளருவாங்க. சினிமாக்குன்னு என்ட்ரு ஆகிட்டா எல்லோரும் சிவாஜி கணேசன் கிடையாது, எல்லோரும் வளர தான் செய்வாங்க. கொடுங்க சார்னு பிடிவாத சந்தானத்துக்கு. அதுலேருந்து சந்தானம் நல்ல பிக்கப்பு. பாலாஜி திடீர்னு சன் டிவிக்கு போயிட்டார், நாங்கள் விஜய் டிவின்னு இவர் ஹீரோ ஆகிட்டாருங்க. அப்போ எப்படி சொன்ன ராம்பாலா அவர் ஹீரோ ஆக்கிட்டார். ராம்பாலாம் உட்காந்து நிறைய எழுதுவார், டே அண்ட் நைட்டாக எழுதுவார் லுல்லு சபா ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக. சந்தானம் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு வந்தால் தான் ஆனந்த், பிரேமானந்த் இன்னைக்கு டிடி ரிட்டன் டைரக்ட் பண்ணி பெரிய டைரக்டர் சார். அடுத்தது முருகன், சேது, ஒரு 10 பேர் அவங்க கூடவே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஜீவா எல்லாருமே கூப்பிட்டு வந்தது சந்தானம் தான். ஆனால் அப்போது பாலாஜி சொன்னார், நான் லுல்லு சபா என்ட்ரி ஆனோன்னா, சார் பாலாஜி வந்துட்டார், நீங்கள் இனிமேல் தேவையில்லைன்னார் ராம்பாலா. அப்புறம் பாலாஜி, சார் அவர் சினிமா ஃபேம் அவர் இருக்கட்டும் அப்படின்னு. லுல்லு சபா வரதுக்கு முன்னாடி நான் ஒரு 300 படம் நடிச்சிட்டேன், அதனால் அவர் இருக்கணும்னு சொல்லி என்னை பாலாஜி தான் ஸ்டே பண்ணார். அதுக்கப்புறம் ராம்பாலா எனக்கு ஒரு மெயின் கேரக்டர் கொடுத்து அதோட வரும். அப்போ சந்தானத்தில், சார் சினிமாவுக்கு வரலாமா சார், எப்படி சார்? சினிமாங்கிறது ஓவர் நைட்டுப்பா, யார் வேணா வரலாம் போகலாம், நீ படித்த படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக, நான்லாம் படிக்கலை, நீ படிச்சிருக்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண போய் இப்போ சந்தானம் ஏதாவது கேரக்டர் கொடுப்பா, சந்தானம் கேட்கறனால வேலை ஆகிடுச்சு. அதனால் அட்வைஸுங்கிறது தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டணுன்னு கையில் கிடைக்கிற சீப்பு மாதிரி.